வணக்க மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. பறந்து போ ராம் அவர்களின் இயக்கத்துல, சந்தோஷ் தயாநிதியின் இசையில, யுவன் சங்கர் ராஜா அவர்களின் பின்னணி இசையில சிவா, கிரேஸ் ஆந்தனி, மிதுல் ராயன் மற்றும் பலர் நடிச்சு வெளிவந்திருக்கிறது தான் இந்த படம். ஸோ இந்த படத்தோட கதை சுருக்கம் என்ன? ஆன்லைன் கிளாஸ், அந்த கோர்ஸ் இந்த கோர்ஸ்னு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற மகன், வேலைன்னு வெளியில சுத்துற அப்பா அம்மா. ஸோ பையனுக்கு ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், அப்பா அம்மா நம்ம கூட இல்லையேன்னு ஒரு ஸ்டேஜில் வெளில கூட்டு போயே ஆகணும் அப்படின்னு அப்பா உள்ள வச்சு கூட்டிட்டு வரவனுக்கு சமாதானப்படுத்துறதுக்காக வாடா வெளியில போலான்னு போக, அங்க போற இடத்துல ஒரு இஎம்ஐ பிரச்சனைனால இவரை துரத்தப்பட, அவனுக்கு பயந்து சிட்டி விட்டு வெளியில வந்து அந்த பயணம் ஒரு பிரச்சனைக்கு ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அந்த ஒரு நீண்ட தூர பயணமா அப்பாவுக்கும் மகனுக்கும் நடக்குது. அந்த 2 பேருக்குள்ள வர விஷயங்கள், அவங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு புரிதல் வருது, அந்த பையன் அவங்க அப்பாவை எவ்வளவு புரிஞ்சுக்கிறான், அந்த அப்பா அந்த பையனை எவ்வளவு புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க 2 பேருக்குள்ள என்னெல்லாம் நடக்குது, இதுக்கு நடுவுல வெளியூர் போயிருக்கிறா அம்மாவுக்கு அங்க என்ன நடக்குது, அவங்களோட மனநிலை எப்படி இருக்கு. ஸோ இது எல்லாம் தான் இந்த படத்தோட கதை சுருக்கம். கடைசியில என்ன நடக்குது அப்படின்றது தான், அந்த மகனை அப்பா புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்றதான். ஸோ இதை கேட்குறப்போ ரொம்ப எமோஷ்னலா, அப்பா மகனை புரிஞ்சுக்கிற, மகனை அப்பாவை புரிஞ்சுக்கிறேன்னா ரொம்ப வானத்தை போல மாதிரி இப்படிதான் நினைப்பீங்க. அதுவும் ராம் அவர்களின் படம் அப்படின்னு வரும்போது ரியாலிட்டிக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும். உண்மைகளை செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லுவாரு. மனிதர்களை ரொம்ப அழகா காட்டுவாரு. ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நான் போனேன். ஆனா உண்மையிலேயே முதல் முறையா ராம் அவர்களின் படம் முழு நீளமா, நான் எந்த இடத்துலையும் கண் கலங்கி அப்படிலாம் இல்லை. முழு நேரமும் நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தேன், சந்தோஷமா இருந்தேன். அதுக்காக மற்ற படம்லாம் பார்க்கும்போது அழுதுகிட்டு இருந்தேன், கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. மற்ற படங்கள் உணர்வுபூர்வமா மனசுக்குள்ள போய் ஏதோ ஒன்று போட்டு பிசையும், கஷ்டப்பட வைக்கும், யோசிக்க வைக்கும். பட் இந்த படம் ஒரு முழு நேரமாவுமே, இந்த படம் முழுசாவுமே என்ன ரொம்ப சிரிக்க வச்சுது, சந்தோஷப்படுத்திச்சு, சிந்திக்க வச்சதுன்னு கூட சொல்லலாம். அது ஆப்வியஸ்லி ராமர்களின் படம் அதை செய்யும். ஸோ எனக்கு இந்த படத்தில் என்ன பிடிச்சிருந்தது, எல்லாமே பிடிச்சிருந்தது. சீரியஸா நான் அவுட் அண்ட் அவுட் இந்த படத்தை கம்ப்ளீட்டா ரசித்தேன். இதில் நல்லா பண்ணிருக்கலாம் அப்படிலாம் எனக்கு எதுவுமே தோணலை. எனக்கு ஃபர்ஸ்ட் திங் இதில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா, இந்த சின்ன பையன், அதாவது ஒரு ஆப்வியஸ்லி அவன் சொல்லுவான் 3rd ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். அந்த படிக்கிற பையனோட ஏஜ் ஒரு 8 வயசு, 8 to 10க்குள்ள, அந்த வயசுக்குள்ள இருக்கிற பசங்களோட ஏஜ்ல ஒரு அப்பா அம்மா தான் கூடவே இருக்கணும், அவங்களோட பாசம் வேணும்னு நினைக்கிற பையனோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட ஒரு பையன் இருப்பான். லாஸ்ட் ஒரு 1/2 an hour அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடக்கிற அந்த ஒரு போட்டி, அந்த விஷயம் இருக்கு பாருங்க, அது பிரமாதமா இருந்தது. அவனோட உண்மையிலே ரியல் லைஃப்ல அந்த படத்தை ஆப்போசிட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு டென்ஷன் ஆனாங்க. ஒரு அப்பாவா இருக்கிறவங்க என் கூட இருக்கிறவங்க டென்ஷன் ஆனாங்க. பட் அது வந்து அதுதான் அப்பாவோட இது. இன்னும் ரொம்ப ஓவரா பண்ற, தூக்கி போட்டு அடிக்கணும் அப்படின்னு தான் தோணும். பட் அதுதான் இந்த படம் எதுக்குன்னா அதுதான். ஏன்னா குழந்தைங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு. கடைசியில ராம் சாருமே அதை படம் முடிச்சுட்டு அதை சொல்லுவாரு. அதாவது அவங்க கேட்கறது நியாயமாவே இருந்தாலும் நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியாதுதான். ஆனா அதை செய்ய முடியாததுக்கான காரணம் என்ன அப்படின்றத அவங்களுக்கு புரியுற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனாலும், அவங்க ஆசைப்படுற சின்ன சின்ன விஷயத்த நம்மளால நிறைவேற்றி வைக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் என்னோட பாயிண்ட். ஸோ அதை வந்து இந்த பையன் வந்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற பசங்களை வந்து அப்படியே பிரதிபலிச்சிருந்தான். ஸோ அந்த பையன் ரொம்பவே பிரமாதப்படுத்திருந்தான். நெக்ஸ்ட் சிவா வந்து ராம் சார் படமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டாங்க. உண்மையிலேயே இந்த கேரக்டருக்கு சிவாவை தவிர வேற யார் போட்டிருந்தாலும் இந்த அளவுக்கு பொருந்தி இருக்குமான்றது சத்தியமா தெரியல. அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாரு, அவ்வளோ அற்புதமா பண்ணியிருந்தாரு. எந்த இடத்துலையும் அவரோட சார்கசம் இருந்தது, அவரோட காமெடி இருந்தது, அவரோட நடிப்பு பிரமாதமா இருந்தது. ஒரு 8 வயசுக்குரிய அப்பா அவரால் முடியாத அந்த 40 வயசுக்குரிய அந்த விஷயங்கள் காட்டும் போதும் சரி, அந்த பையன்கிட்ட வந்து ஒரு அப்பாவா அவர் தோக்குற இடமும் சரி, தான் பையனுக்கு தன்னை பிடிக்கலன்னு நினைச்சு வருத்தப்படுற இடமும் சரி, பையன் நம்ம கூட முதல்ல பக்கத்துல படுத்து தூங்கலேன்னு அவர் பொண்டாட்டிட்டு அவர் புலம்பும் போதும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவரோட நடிப்பு பிரமாதமா இருந்தது. நிஜமாவே கடைசி சீன் வரைக்கும் எந்த இடத்துலையுமே வந்துட்டு நம்மளுக்கு மற்ற படங்கள் ஒரு தமிழ் படம் சிவா தானே அப்படின்னு இல்லாம இனிமே பறந்து போ சிவாவா இவர் எல்லா இடத்துலையுமே வந்து தெரிவாரு. இவருக்கு நல்ல இயக்குநர்கள் கிட்ட சிவா மாட்டினார்னா அவர்கிட்ட இருந்து பிரமாதமான நடிப்பு வருன்றதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. 2வது அவரோட மனைவி அவரை கிரேஸ் ஆண்டனி உண்மையிலேயே ரொம்ப அழகா நடிச்சிருந்தாங்க. ஒரு அம்மாவாவும் பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மனைவியாவும் அவங்க பிரமாதப்படுத்தியிருந்தாங்க. அவங்களோட அந்த அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஃபோன் கால்ஸ்ல தான் மேக்ஸிமம் பேசுவாங்க. அந்த இடத்துல அவங்களோட டயலாக்ஸ், அவங்களோட ரொமான்ஸ் பியூட்டிஃபுல்லா கியூட்டா இருந்தது. நடிப்புமே அருமையா இருந்தது. மற்ற கதாபாத்திரங்களுமே ரொம்பவே அழகா இருந்தது. ஸோ இந்த கதாபாத்திரங்கள் ரொம்பவே ரொம்ப ரொம்ப கியூட்டா, அதாவது ராம் படத்துல நான் சொன்ன மாதிரி அவர் ராம் சார் படத்துல வந்து இந்த மனிதர்களை அவர் ரொம்ப அழகா காட்டுவாரு. சின்ன சின்ன கேரக்டர்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி ரொம்ப அழகா காட்டுவார். இதுல அஞ்சலி ஒரு சின்ன ரோல் தான் பண்ணுவாங்க. அதுவுமே அழகா ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ கதாபாத்திரங்கள் வரும்போது பிரமாதம். அண்ட் தென் இந்த படத்துல இசை, பின்னணி இசை ஒரு 19 பாடல்கள் இருக்கு. சந்தோஷ் தயாநிதி பாடல்கள். அண்ட் தென் பின்னணி இசை வந்து யுவன் சங்கர் ராஜா. சீரியஸா எப்பவுமே ஒரு முத்துக்குமார்
யுவன் சங்கர் ராஜா, ராம் சார் படங்கள்ல வர பாடல்கள் வேற மாதிரி இருக்கும். பட் இந்த படத்துல இந்த பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அவனுக்கு அவனுக்கு புரியுற மாதிரியும், அந்த வயசுல உள்ள பசங்களுக்கு புரியுற மாதிரியும் லிரிக்ஸ் இருந்தது. நிறைய இடங்கள்ல ரொம்பவே அருமையா இருந்தது. பாடல்கள் வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. 19 பாடல்கள் கிட்டத்தட்ட இருக்குன்னாங்க. அங்கங்க வந்துட்டே இருக்கும் சாங். ஒவ்வொருத்துக்கும் சின்ன 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 சாங்கா வரும். ஆனா உங்களுக்கு அது சாங் மாதிரியே தெரியாது. அந்த படத்தோடயே வந்து போகும். ஆனா ரொம்ப அழகா ரசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதுவுமே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் தென் இந்த படத்தோட ரைட்டிங் ராம் சார், அவரோட ரைட்டிங்லாம் நான் பேசுற அளவுக்கு நான் இன்னும் அந்த அளவுக்கு ரீச் ஆகல. பட் இந்த படம் ஒரு கம்ப்ளீட்டா வேற விதமான ஒரு படம் அவர்கிட்ட இருந்து. அதுவும் ரொம்பவே அழகா பிரமாதமா படுத்தியிருந்தார். எல்லாரும் 7 கடல் 7 மலை அந்த படத்துக்கு காத்துட்டு இருக்கிறப்போ, அந்த டீசர் பார்த்துட்டு எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ, திடீர்னு பறந்து போ அப்படின்னு இந்த படம் வரும்போது எனக்கே வந்து ஒரு பெரிய ஷாக். என்ன திடீர்னு இந்த படம் பண்றாரு, சர்ப்ரைசிங்கா இருக்கே, அதுவும் சிவாவா அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆனப்போ, இப்படி ஒரு ப்ராடக்ட் எப்படி சார் உங்களால முடியுது, எப்படி சார் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வெளியில வந்தது, எல்லாரும் வந்து படம் முழுக்க வந்து ரசிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு படம். அதுவும் இப்போ வரைக்கும் ரொம்பவே தேவையான படம். ஸோ எனக்கு வந்து ஒரு ஓவராலா இந்த படம் உங்களுக்கு பையன் இருந்தாலும் சரி, பொண்ணு இருந்தாலும் சரி, பெத்தவங்க 2 பேரும் நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, தயவுசெய்து ஒரு நாள் லீவ் போட்டு பசங்களை கூட்டு வந்து படத்துக்கு போய் பாருங்க. அவங்களோட உலகத்துக்குள்ள நீங்க போக முயற்சி பண்றதுக்கான ஒரு பார்த்தா இந்த படம் அமையும். அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியும் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். ஃபேமிலியா போகலாம், பசங்களை கூட்டு போகலாம். உங்களை பெருசா அழலாம் வைக்காதுங்க. ரொம்ப ஜாலியா இருக்கும். அவங்க வந்து உங்க பசங்க இந்த படத்தை எப்படி பாக்குறாங்க, அவங்க உங்ககிட்ட என்ன சொல்ல நினைக்கிறாங்க, மேபி சொல்லாம இருந்தா கூட இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்ல வரலாம். ஸோ உங்களுக்கும் உங்க பசங்களுக்கும் ஒரு பாண்டிங்கை இன்னும் மேம்படுத்தும். இல்லைன்னா அதை உருவாக்கி கொடுக்கும். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மேற்கொண்டு புரிஞ்சுக்கிறதுக்கான வழியா இருக்கும். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்கன்னா இது ஈஸியா உங்களுக்கு புரிய வைக்கும். இந்த படம் நிச்சயமா உங்களுக்கான படம். தாராளமா போய் பாருங்க. கண்டிப்பா டிசப்பாயிண்ட் மாட்டீங்க. எனக்கு இந்த படம் எவ்வளவு ஹாப்பினஸ் கொடுத்துச்சுன்னா 100க்கு வந்து நான் 90 கொடுப்பேன். அவுட் அண்ட் அவுட் ஹாப்பியான படங்க. ரொம்பவே ரசிச்சேன். ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். நீங்களும் போங்க, சந்தோஷமா இருங்க. அவ்வளவுதான் மக்களே. மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு திரைப்படம், வேற ஒரு விமர்சனம், வேற ஒரு முன்னோட்டத்தோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்க விஜய் காதகன். இது நம்ம ஷோ ஃபெயில் வந்து போச்சு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு.